ஆயிரக்கணக்கில் சில பெரிய திட்டமா திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த அளவுக்கு இந்த மேற்கு மண்டலத்திற்கு குறிப்பாக கோவைக்கு பல்வேறு சாதனை திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உண்டா இல்லையா? அந்த உரிமையில தான் உங்ககிட்ட முழு வெற்றியை கொடுங்கன்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல நான் விரும்பல, நேரம் இல்லை. அதனால சில பெரிய திட்டங்களை மட்டும் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன். கோவையில் தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி மகிழக்கூடிய செம்மொழி பூங்கா, அடுத்து தமிழ்நாட்டிலேயே நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம். இந்த பாலத்தை சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வரை இன்னும் 5 கிலோமீட்டருக்கு நாம் நீட்டிக்க போகிறோம். எப்போ? ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால். ஆர்எஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் உலகத்தரத்தில் ஹாக்கி மைதானம். இதே போல் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வர உயர்மட்ட மேம்பாலம். இருகூர் பீளமேடு ரயில் நிலையங்களுக்கு இடையே சாலை மேம்பாலம். பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்ட பணிகள். கோவை விளாங்குறிச்சியில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப மையம் நவீனமயமாக்கப்பட்டு தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய உக்கடம் பேருந்து நிலையம். விசைத்தறி மற்ற சிறு தொழில்களுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு. விசைத்தறிக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுது. கோவை வெள்ளலூர் பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்க இருக்கு. கோவை குறிச்சி தொழிற்பேட்டையில் தங்க நகை பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே கோவை காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாயில் பெரியார் அறிவுலகம் கட்டுமான பணிகள் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு உங்களால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று விரைவில் முதல் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கோவையில் திராவிட மாடலின் இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். 2021